ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். சப்போர்ட்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து பையர் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பையிங் அதிகமாக காமிக்கிறாங்க சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாகும். அதுக்கு ஆப்போசிட் தான் அப்படியே ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ட்னு சொன்னால் செல்லர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க, செல்லிங் வந்து பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்கும் ப்ரைஸ். ஓகே, ஸோ சப்போர்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். தென் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடின்னு சொன்னால் பின்னாடி இருந்து நம்ம போய் பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தேன், ஜூலை 25 போட்டிருந்தேன். இதன் இப்போ ஜூலை 24க்கான வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்கமிங் டேஸில் என்னென்ன லெவல்ஸில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தென் டெல்டா வேல்யூன்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டில் எப்பவுமே 0.7லேருந்து 0.8 எடுத்தால் அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் டெல்டா வேல்யூன்னு. நான் அதை எப்படி எடுக்கலாம்னு உங்களுக்கு நான் அப்கமிங் டேஸில் வீடியோஸ் போடுறேன். ஸோ இது ஒரு பேசிக் மெயின் கான்செப்ட். இது சார்ட்ல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஜூலை 25 வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, முக்கியமாக 57,277 தான் ஒரு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருந்தேன், பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். தென் 57,107 வந்து ஒரு செகண்டரி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆயிருக்குது. என்னோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸில் தான் ஓப்பனே கொடுத்துருக்கான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஸோ தென் நான் வந்து மார்க்கெட் வந்து ஓஇ லைவ்ல பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சு. ஸோ என்னோட அசம்ஷன் பண்ணியே மார்க்கெட் வந்து 57,107 க்ளோஸ் கொடுத்தான். தென் இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, மார்க்கெட் வந்து அக்கார்டிங் டு ஓஇ படி மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நல்லா யோசிச்சுக்கிட்டேன். ஸோ என்னோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் தான் ஆக போகுது. பட் அந்த டவுன்ஃபால் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு டவுன்ஃபால் ஆகுமா, இல்லை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் போய் டவுன்ஃபால் ஆகுமாங்கிறது தான் எனக்கு ரெண்டு சீன் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் என்னோட கன்ஃபியூஷன் என்னன்னா, என்னோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் கொடுத்ததுனாலும் நான் புட் சைடு என்ட்ரி எடுப்பேன், இல்லை என்னோட செகண்டரி ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் கொடுத்தாலும் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ என்னோட அனாலிசிஸ் படியே மார்க்கெட் வந்து செகண்டரி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணான். ஸோ நான் அங்கே தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஆப்ஷன்ஸில் 150 பாயிண்ட் டார்கெட் வச்சுருந்தேன். ஈஸியாக மார்க்கெட் எனக்கு 150 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நான் எங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இந்த 1055 இந்த 1055 ரெட் கேண்டிலுடைய ஓப்பன் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இங்கிருந்து நான் ஒரு 50 பாயிண்ட் இண்டெக்ஸில் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். தென் இங்கிருந்து ஒரு 220 பாயிண்ட் டார்கெட்டாக வச்சுருந்தேன் இண்டெக்ஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 4.49. இது நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ இதை நான் எப்படி அனலைசிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.